காலேஜுகளுக்கு அது அது மூலமாக மாணவர்களுக்கு அந்த கிராமிய கலை நிகழ்ச்சியில் ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லலாம். அது மூலமாக நம்ம நிறையா சாதிக்கலாம், ஒரு கல்ச்சுரல் மூலமாக நிறையா நம்ம ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்றதுக்கும் ஒரு அடிப்படையாக அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து தெருக்கூத்து தெருக்கூத்துனா என்னன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தெருக்கூத்து வந்து இந்த மாரியம்மன் கோவில்களில் அப்புறம் திரௌபதி விழாக்களில் சிவன், திருமால், கணேசன், விநாயகர் இவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி தெருக்கூத்தானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இது வந்து கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டங்களில் 40 கூத்து கலைகள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து அவங்க என்னென்ன வேடங்கள் இட்டு என்னென்ன கலரில் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, துரியோதனன் வந்து சிவப்பு கலரு, துச்சாதனுக்கு வந்து மஞ்சள் கலர் சொல்கிறாங்க, பீமனுக்கு வந்து மேக வண்ணம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் கிருஷ்ணனுக்கு வந்து பச்சை கலர் சொல்கிறாங்க, திரௌபதிக்கு வந்து இளஞ்சிவப்பு, அர்ஜுனனுக்கு நீலம் தீட்டுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தெருக்கூத்து வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்புல அவங்க வந்து அமைச்சிக்கிடுவாங்க. அந்த இதை வந்து இப்போ எப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு இடத்துக்கு இப்போ விழிப்புணர்வு கொடுக்க போகிறாங்கன்னா அந்த விழிப்புணர்வுக்கு தகுந்தாப்புல அந்த நிகழ்வு அமைச்சிக்கிடுவாங்க. இப்போ நம்ம ஊர் திருவிழாவில் இல்லை அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அந்த தெய்வ வழிபாட்டுக்கு தகுந்தாப்புல அந்த தெருக்கூத்து நிகழ்வு அமைச்சிக்கிடுவாங்க. அந்த மாதிரி இது சொல்கிறாங்க.